தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக, இலங்கையில் இந்த வாரம் துப்பாக்கி வாரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன கடந்த 4 நாட்களில். எனவே கடந்த 4 நாட்களில் இலங்கையில் நடைபெற்ற சம்பவங்களின் ஒரு சிறப்பு தொகுப்பு ஒன்றை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் 27ஆம் தேதி மீனவர்கள் போராட்டம் நடத்த இருக்கின்றார்கள். அது குறித்த செய்திகளையும், அத்துடன் மலையக தொழிலாளர்களுக்கு முகவரி வழங்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன. அது குறித்த செய்திகளையும், அத்துடன் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தருக்கான பதவி விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது. அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம். இவை உள்ளிட்ட மேலும் சில செய்திகள் உள்ளன. அத்துடன் இன்று ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இருக்கிறது. கொழும்பிலே இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் சம்பந்தமாக ஒரு கேலி சித்திரம். எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். யாழ் மாவட்ட மீனவர்கள் இம்மாதம் 27ஆம் தேதி ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை முன்னெடுக்க இருக்கின்றார்கள். இந்திய மீனவர்கள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபடுவதை கண்டித்து இந்த பேரணி இடம்பெற இருக்கின்றது. இம்மாதம் 27ஆம் தேதி பண்ணை பகுதியில் அமைந்திருக்கின்ற கடல்வள நீரியல் திணைக்களம், அதற்கு முன்பாக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அந்த ஊர்வலமாக அப்படியே சென்று ஆளுநர் அலுவலகம் வரை சென்று இந்த பேரணி நிறைவு பெறும் என சொல்லப்படுகின்றது. அதனை அடுத்து ஆளுநருக்கு ஒரு கடிதம் ஒன்றும் அவர்கள் கையளிக்க இருக்கின்றார்கள். எனவே இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. இது சம்பந்தமாக பல்வேறு தடவை குரல்கள் எழுப்பப்பட்ட போதிலும் கூட, பல்வேறு தடவை சுட்டிக்காட்டப்பட்ட போதிலும் கூட, பல அரசியல்வாதிகள் இது சம்பந்தமாக வாக்குறுதிகள் கொடுத்த போதிலும் கூட, இன்று வரை அந்த அத்துமீறல் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. எனவே அதனை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்ட பேரணியினை முன்னெடுக்கப் போவதாக யாழ் மாவட்ட மீனவர்கள் அறிவித்துள்ளார்கள். இலங்கையில் பிரபலமான யானை ஒன்று காணாமல் போயிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக யானைகள் தொடர்ச்சியாக உயிரிழந்து வருகின்றன, ரயிலில் மோதியும் பல்வேறு காரணங்களாலும். இது சம்பந்தமான சிறப்பு தொகுப்பொன்று நேற்று காலை வெளியிட்ட காணொளியிலே நான் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பிரபலமான யானை, அதாவது உல்லாச பயணிகளை அதிகம் கவருகின்ற இந்த யானையாம். இதனுடைய பேர் சாண்டோ என்று சொல்லப்படுகின்றது. இது யாழ தேசிய பூங்கால பிளாக் 1 அந்த பகுதியில் பார்வையாளர்களுக்கு காட்சி கொடுக்குமாம். மிகப்பெரிய ஒரு யானை, அனைத்து உல்லாச பயணிகளையும் கவரக்கூடிய இந்த யானையினுடைய பேர் சாண்டோ. ஆனால் கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த யானையின் சிலமன காணையில் எங்கே போச்சுன்னு தெரியலை. யானை டூரிஸ்ட்டை பார்க்க வரதும் இல்லை, டூரிஸ்ட்டும் யானையை காணையில் என்று சொல்லி ஒரு முறைப்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து அந்த பகுதியில் ஒரு சில யானையினுடைய எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இது சாண்டோவினுடைய எச்சமா என்பது சம்பந்தமாக இப்பொழுது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒருவேளை அந்த சாண்டோ உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மலையக தொழிலாளர்களுக்கு தனித்தனியே முகவரிகள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு அறிவித்திருக்கின்றது. மலையக தொழிலாளர்களில் 2,60,000 குடும்பங்களுக்கு 2,60,000 குடும்பங்களுக்கு தனித்தனியே முகவரி இல்லையாம் இவ்வளோ காலமும். அதனால் அவர்களுக்கு வங்கி நடவடிக்கைகள் மற்றும் இதர பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்குது என்று சொல்லி இப்போ அந்த 2,60,000 குடும்பங்களுக்கு தனித்தனியே முகவரிகள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறித்த அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. இது சம்பந்தமாக தபால் திணைக்களத்துடன் பேசி தாங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே மிக விரைவில் இந்த 2,60,000 குடும்பங்களுக்கு தனித்தனியே முகவரி வழங்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. வந்திருக்கின்ற இந்த செய்தியில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு முகவரி என்று தான் வந்திருக்குது. ஆனால் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் என்று சொல்ல வேண்டாம், எல்லாரையும் மலையக மக்கள் என அழைக்கணும் என்று சொல்லி அண்மையில வேண்டுகோள் வைக்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூட வரவு செலவு திட்ட உரையில மலையகம் என்ற சொல்ல பயன்படுத்தியிருந்தவர், தமிழில் பயன்படுத்தியிருந்தவர். அப்படி இருக்கும்போது பெருந்தோட்ட தொழிலாளர்கள் என்று சொல்லி செய்தி வந்திருக்குது. ஆனால் நான் அதை மாற்றி தான் சொல்கிறேன், மலையக தொழிலாளர்கள். எனவே மலையக தொழிலாளர்கள் 2,60,000 பேருக்கு தனித்தனியே முகவரிகள் வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பதவிக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. ஏற்கனவே கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தராக இருந்த திரு வி வல்லிபுரம் அவர்களுடைய பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து இப்பொழுது விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இப்படி விண்ணப்பங்கள் கோர்றது இது முதல் தடவை அல்ல, ஏற்கனவே ஒருக்கா கோரப்பட்டது. அதுக்கு 3 பேராசிரியர்கள் விண்ணப்பிச்சிருந்தவே. அந்த 3 பேராசிரியர்களுடைய விண்ணப்பங்களும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் அவையில்தான் இறுதி
இறுதி முடிவெடுக்கணும், அவையில் தான் உபவேந்தரை வந்து நியமிக்கணும் என்று சொல்லி. ஆனால் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு என்ன செய்திருக்கு, அந்த 3 விண்ணப்பங்களையும் வந்து நிராகரிச்சிது. அதனால் வந்து இப்போ திருப்பி விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கிறது புதிய உபவேந்தரை தெரிவு செய்வதற்கு. எனவே கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய புதிய உபவேந்தராக யார் தெரிவு செய்யப்பட இருக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கையில் இந்த வாரம் துப்பாக்கி வாரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏராளமான துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் உயிரிழப்புகளும் கடந்த 4 நாட்களில் நடந்திருக்குது. கடந்த 4 நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு சனிக்கிழமை, இன்றைக்கும் ஏதாவது சம்பவங்கள் ஏதாவது வச்சுக்கிறாங்களோ இன்னும் தெரியல, அது அவங்களுக்கு தான் வெளிச்சம். எனவே எந்த சம்பவங்களும் நடக்கக்கூடாது, எந்த அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடாதுன்றது எங்களுடைய பிரார்த்தனை. இருந்த போதிலும் கூட கடந்த 4 நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 4 நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே துப்பாக்கி சூடுகளும் இதர வன்முறை சம்பவங்களும் என்று சொல்லி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதனுடைய ஒரு தொகுப்பை வந்து பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை இரவு வந்து ஒரு ஆள் சுட்டுக் கொல்லப்படுறார். ஒரு முன்னாள் ரவுடி ஒரு ஆள் சுட்டுக் கொல்லப்படுறார். அவர் வந்து பல சம்பவங்களோட தொடர்புடையவரா, திருந்தி வாழ்ந்து கொண்டிருந்தவராம். அவரும் அவருடைய 2 பிள்ளைகளும் வந்து மோட்டார் சைக்கிளில் போய் கொண்டிருக்கக்குள்ள அதில் வந்து 6 வயது மகளும் 9 வயது மகனும். அந்த பிள்ளைகள் என்ன பாவம் செய்து சோரியாது, ஒருவேளை இவருக்கு பிள்ளைகளாக பிறந்ததான் அதுகள் செய்த பாவமோ தெரியல. ஏன்னா இவர் பழைய ரவுடி தானே, இவர் சாதாரண ஆள் இல்லை. இவற்ற பேர் வந்து ஏதோ கச்சாவாம். அப்போ கச்சா வந்து போய் சேர்ந்துட்டார். அந்த பிள்ளைகளும் வந்து அநியாயமாக போனது அப்போ என்று சொன்னால், இது செவ்வாய்க்கிழமை இரவு நடந்த சம்பவம். அடுத்த நாள் புதன்கிழமை காலமே நடந்த சம்பவம் தான் உலகமே அறிஞ்ச சம்பவம். அதுதான் கணேமுல்ல சஞ்சீவ அவர்களுடைய அந்த படுகொலை சம்பவம். அதை பற்றி உங்களை எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், வியாழக்கிழமை 29 வயதுடைய ஒரு இளைஞர் வந்து சுட்டுக் கொல்லப்படுறார். அவருடைய சடலம் மீட்கப்பட்டது கடவத்தை என்ற இடத்துல. இதுக்கு முதல்ல அந்த கச்சா உயிரிழந்தவர் தானே, அந்த கச்சா வந்து கடவத்தை பகுதியை சேர்ந்தவர் தான். அதுக்கு பிறகு அந்த 29 வயதுடைய இளைஞரும் வந்து கடவத்தை பகுதியை சேர்ந்தவர் தான். அதோட நின்றுச்சுதா? இல்லை, இன்னும் தொடருது பாருங்கோ. அதே வியாழக்கிழமை இரவு, நேற்று முன்தினம் இரவு வந்து நிட்டம்பூவ என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து ஒரு 43 வயதுடைய கணவரும் 35 வயதுடைய மனைவியும், கணவனும் மனைவியும் கடைக்கு சாமான் வேண்ட போயிருக்கணும். இரவு ஒரு ஆட்டோ ஒன்று ஹயர் பண்ணி கொண்டு வந்து கடைக்கு முன்னால் இறங்கி அந்த கடையில் வந்து பொருட்களை வாங்கியிருக்கணும். அப்ப திடீரென்று அந்த பகுதிக்கு வந்த ஒரு ஆள் வந்து அந்த கணவன் மேலேயும் மனைவி மேலேயும் வந்து மோசமான முறையில் தாக்குறார். தாக்கி போட்டு எந்த ஆட்டோவில் இவர்கள் ஹயர் பண்ணி வந்துச்சினமோ அதே ஆட்டோவில் ஏறி ஆள் ஓடிட்டுது. என்னத்துக்காக இவர் தாக்கப்பட்டார் என்று பார்த்தா, இவர்களுக்கு இடையில வந்து கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாம். என்ன கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, எத்தனை லட்சம் எத்தனை கோடி என்று சொல்லி இப்போ நீங்கள் கேட்பீங்க. இந்த கதையை கேட்டு நீங்கள் சிரிக்கக்கூடாது. அதாவது வந்து என்ன கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை என்று சொன்னால், இந்த கணவன் மனைவி இருக்கிறது தானே தாக்குதலுக்கு இலக்கா நாட்கள். அவையின் மகன் வந்து கொழும்பு கண்டி பஸ்ஸில் வந்து கச்சா நல்வா இந்த மாதிரியான பொருட்கள் விற்கிறதாம். பஸ்ஸில் வந்து சின்ன சின்ன பொருட்கள் விற்கிற வேலை செய்து கொண்டு வராம். அப்படி விற்று கொண்டு கேட்குள்ள வந்து அந்த பஸ்ஸுக்குள்ளே வச்சு ஒரு ஆளோட முரண்பாடு வந்திருக்குது. ஏதோ ஒரு முரண்பாடு, கொடுக்கல் வாங்கல் முரண்பாடு. அவர் சொல்லியிருக்கார், நான் உன்னையே முடிப்பேன், உன் குடும்பத்தையே முடிப்பேன் என்று சொல்லியிருக்கார். சொன்னது மட்டும் இல்லாமல் அப்படியே நேரம் வந்து தாய் தகப்பன் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கார். எனவே இதெல்லாம் ஒரு காரணம் வந்து இதுக்கெல்லாம் ஒரு வன்முறையாண்டு கேட்டீங்கன்னு சொன்னால் ஒன்றும் செய்யலாது. நாட்டில் வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து எல்லாமே பிள்ளையா இருக்கிறபடியால் ஒன்றுமே செய்யலாது. எனவே இந்த ஒரு அற்ப காரணத்துக்காக நிட்டம்புவ பகுதியில் இப்படி ஒரு வன்முறை. சரி, இதுதான் இப்படி போச்சுன்னு பார்த்தா, அதுக்கு பிறகு அதே வியாழக்கிழமை இன்னும் ஒரு சம்பவத்தில் ஒரு 52 வயதுடைய ஒரு குடும்பஸ்தர் வந்து வாளால வெட்டி கொல்லப்படுறார். எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிமட பகுதியில். அதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுவும் ஒரு அற்ப காரணம் தான். அந்த 52 வயதுடைய நபர் வந்து மரங்கள் வெட்டுற தொழில் செய்து கொண்டு வராம். மரங்கள் வெட்டி கொடுக்கிறது தான் அவருடைய தொழில். அப்போ என்ன செய்திருக்காருன்னு சொன்னால், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை, என்ன பாடசாலை என்று சொன்னால் தவலம்பல வித்தியாலயம் என்று சொல்லப்படுற வித்தியாலய சிங்கள பள்ளிக்கூடம் போகிறதுக்கு, அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஒரு மரம் வெட்டி தர சொல்லி கேட்டிக்கணும். அப்போவே கேட்டிக்கணும், இலவசமாக வெட்டி தர சொல்லி காசில் போகிறதுக்கு இவர் ஓம் என்று சொல்லியிருக்கார். ஓம் என்று சொல்லி வெட்டி கொடுத்துட்டார். அதுக்கு பிறகு 3 பேர் வந்து இரவு நேரத்தில் இவரை வந்து கேட்டிக்கணும், எதுக்காக நீ இலவசமாக மரம் வெட்டி கொடுத்த நீ என்று சொல்லி. அதுக்கு அவர் அதை சொல்லி பெற போகிறதுக்கு உடனே வந்து அவரை வாளால் வெட்டி கண்டபடி வெட்டி அவர் படுகாயமடைஞ்சு பதுளை டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதிக்கப்படுறார். அங்கே வந்து அவர் உயிரிழக்கிறார். எனவே இதெல்லாம் ஒரு காரணமா? இதுக்கெல்லாம் வன்முறையாண்டு கேட்டீங்கன்னு சொன்னா ஒன்றுமே செய்யலாது. இதுதான் நடக்குது நாட்டில். சரி, வியாழக்கிழமை அப்படியே முடிஞ்சது. பிறகு நேற்று வெள்ளிக்கிழமை நேற்று என்ன நடக்குதுன்னு சொன்னா, பகல் நீர்கொழும்பில் இருக்கிற ஒரு கடைக்கு வந்து ஒரு ஆள் வாரார். வந்து அவற்றை இடுப்பில் இருந்த கை துப்பாக்கி எடுத்து சுட வலிக்கிறார் கடைக்காரர். ஆனால் அந்த நேரம் பார்த்து துவக்கு வேலை செய்யலை. 2-3 தடவை அப்படி ட்ரை பண்ணி பார்க்குறாரு, வேலை செய்யலை, விட்டுட்டு ஓடிட்டார். அதுக்குள்ள வந்து அக்கம் பக்கத்தில் இருந்த ஆக்கள் எல்லாம் வந்து கூச்சல் போட்டு அந்த ஆக்கள் குழுவினோன்னு பயத்தில் விட்டுட்டு ஓடிட்டார். ஒருவேளை துவக்கு நேற்று வேலை செய்திருந்தா நேற்றும் ஒரு அசம்பாவிதம், விரும்பத்தகாத சம்பவம் நீர்கொழும்பில் நடந்திருக்கும். சரி, நேற்று பகல் அது முடிஞ்சது. பிறகு நேற்று இரவு பார்த்தா கொழும்பு கொட்டாஞ்சேனையில் தமிழ் வர்த்தகர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்படுறார்.
இந்த சம்பவத்தில் உயிரிழந்த வர்த்தகருடைய பேர் வந்து சசிகுமார். அவர் மலையக பகுதியைச் சேர்ந்தவர். கொழும்பில் வந்து கடை வச்சிருந்திருக்கார். அவருக்கு வந்து 37 வயசு. அவர் தான் நேற்று அவருடைய கடைக்குள்ள வச்சு உயிரிழக்கிறார். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை மேற்கொண்ட 2 ஆயுததாரிகளும் வந்து பிறகு கிராண்ட் பாஸ் பகுதியில் வச்சு போலீஸால வந்து கைது செய்யப்படினோம். ஆக்கள் 2 பேர கோலத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மாசம் சாப்பிடாத ஆக்கள் மாதிரி எழும்பி நிற்கவே ஆக்களுக்கு இயக்கம் இல்லை. அவ்வளவு ஒரு கோலத்தில் இருக்கணும். என்னடா அந்த துவக்க தூக்கி கொண்டு வந்தாங்களோ தெரியல. எப்படியோ வந்து கிராண்ட் பாஸில் பிடிபட்டு இப்போ போலீஸ் ஆக்கள் 2 பிடிச்சி அப்பிக்கொண்டே உள்ளுக்க வச்சு கிடக்குது. எனவே போலீஸ் சாப்பாடு கொடுத்து கொஞ்சம் ஆக்களை தேத்துமென்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். எனவே இப்படியாக செவ்வாய்க்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தென்னிலங்கை வந்து அதிர்ந்து கொண்டே இருக்குது. ஒரே சம்பவங்களும் வன்முறைகளும் ஒரே கொலைகளுமாக கிடக்குது. என்ன நடந்தே தெரியல இந்த கிழமை. எனவே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த வாரம் துப்பாக்கி வாரம் போலாம் கிடக்குது. எனவே இன்றைக்கு சனிக்கிழமை என்னென்ன சம்பவங்கள் வச்சுக்கிறாங்களோ தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். புதன்கிழமை காலை கொழும்பு நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக வரையப்பட்ட ஒரு கேலி சித்திரம் இது. அதாவது வந்து இனிமேல் நீதிமன்றங்களுடைய பாதுகாப்பு வந்து அதிகரிக்கப்படும். நீதிமன்றத்துக்குள்ள வந்து எவர் வந்தாலும் அவர் பரிசோதனை செய்து போட்டு தான் உள்ள அனுமதிக்கப்படுவார் என்று சொல்லி இப்போ வந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ நீதிமன்றத்துக்கு வாரது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதி தேவதை கண்ணை கட்டி கொண்டு கையில் ஒரு தராசையும் கொண்டு மற்ற கையில் ஒரு வாழையும் கொண்டு நீதிமன்றத்துக்கு வாரா நீதி தேவதை. அவாவை வந்து ஒரு பெண் போலீஸ் உத்தியோகத்தர் வந்து செக் பண்ணுறா, உடம்பெல்லாம் செக் பண்றா. இப்படியாக இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. முதல்ல என்னடான்னு சொன்னா ஒரு தரையும் செக் பண்ணாம விட்டீங்கள், இப்ப பார்த்தா நீதி தேவதையும் செக் பண்ற அளவுக்கு வந்திருக்குது. எனவே இது வந்து சமகாலத்தினுடைய ஒரு அவல நிலையை எடுத்து காட்டுகிறது இந்த கேலி சித்திரம். எனவே இதை பார்க்கக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.